பார்க்ல ஒரு இளைஞன் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். அங்க வந்த பெரியவர் ஏன்னு கேட்கிறாரு. என்னுடைய பிசினஸ்ல 15 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு அந்த இளைஞன் சொல்றான். அவருக்கு அவ்வளவு கோவம் வருது. 15 லட்சம் ரூபாய்க்காக யாராவது தற்கொலை பண்ணிப்பாங்களாப்பா அப்படின்னு உடனே தன்னுடைய பையில இருந்து ஒரு செக் புக் எடுத்து 15 லட்சம் ரூபாய்க்கான செக் எழுதி அவன் கையில கொடுக்கிறாரு. 6 மாசத்துல நீ உன்னுடைய பிசினஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு தேதியை சொல்லி இந்த தேதியில வந்து என்னை பார்த்து இந்த செக்கை திரும்ப கொடுப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கிளம்பி போறாரு. இவன் ஆச்சரியத்தோட பாக்குறான். யாருனே தெரியாத பெரியவர் தன் மீது வைத்த நம்பிக்கையை நான் ஏன் என் மீது வைக்க கூடாதுன்னு யோசிச்சு அந்த செக் அவன் டெபாசிட் பண்ணவே இல்லை. தன்னுடைய பிசினஸ்ல என்ன தப்பு விட்டோன்னு யோசிக்கிறான். திரும்பவும் கடுமையா முயற்சிக்கிறான். உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு 6 மாசத்துல 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அந்த பெரியவர் சொன்ன அதே தேதியில அதே பார்க்ல அவர் கொடுத்த அதே செக் எடுத்துட்டு அவரை பார்க்கணுன்றதுக்காக வர்றான். அந்த பெரியவர் அங்க இல்லவே இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கறான். அந்த பெரியவரை பார்க்கவே முடியல. அங்க இருக்கிற வாட்ச்மேன்ட்ட கேட்கிறான் இந்த பெரியவரை பத்தி. அந்த வாட்ச்மேன் சொன்னாரு, அவர் கொஞ்சம் மனநலம்